ஹாய் மக்களே வணக்கம். வெரி குட் ஈவினிங். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனலிசிஸ் அண்ட் ப்ரீ மார்க்கெட் அனலிசிஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிப்டியோட எக்ஸ்பெரி. ஸோ இன்னியோட மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, நாளைக்கு எந்த லெவலில் வந்து ட்ரேடபிள் லெவல், பை லெவல் என்ன, செல் லெவல் என்ன அப்படிங்கிற எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, தமிழ் டிஸ்கஷன் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு லைவாக உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கும் சாட்டோட. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி 1 ஹவர் சார்ட் பார்ப்போம். பேங்க் நிஃப்டி 1 ஹவர் சார்ட் பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல், அதாவது 49,600 900 இந்த லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ளை லெவல், சப்ளை ஜோன். இந்த லெவல் சப்ளை ஜோன் பாருங்கள். ப்ரைஸ் வந்து அந்த சப்ளை ஜோனை பட்டு ப்ரைஸ் வந்து அங்கேருந்து கீழே ரிஜெக்ட் ஆகிருக்கு. இப்போது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் பார்க்கும்போது கன்சாலிடேஷன் ரேஞ்சுக்கு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 400க்கும் 600க்கும் இந்த 700 650க்கும் இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் ரேஞ்சு, எந்த ட்ரெண்டுமே கிடையாது மார்க்கெட். ஓகே, இப்போது நாளைக்கு மார்க்கெட் எந்த லெவலில் வந்தால் பை எடுக்கலாம் செல் எடுக்கலாம் அப்படிங்கிற இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் வந்து மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா இந்த லெவல், அதாவது டிமாண்ட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 49,900 டிமாண்ட் ஜோன். இந்த லெவலில் ப்ரைஸ் பட்டு இங்கேருந்து ப்ரைஸ் வந்து மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிற வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சப்போஸ் இந்த 49,900 மார்க்கெட் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து அங்கேருந்து இறங்க மார்க்கெட் எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா 40,200 வரை கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது வந்து டவுன் ட்ரெண்டு. மார்க்கெட் வந்து இந்த சப்ளை, அதாவது 41,900க்கு மேலே மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வச்சுதுன்னா ப்ரைஸ் வந்து ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டாக போகுங்க. இந்த அளவுக்கு மேலே 1 ஹவரில் ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வச்சா ப்ரைஸ் இந்த லெவலில் டெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, எந்த லெவலில் வரும் பார்த்தீங்கன்னா 42,900 வரை ப்ரைஸ் போகும். ஓகே, இது அப் ட்ரெண்டுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட லோயர் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். நம்ம பேங்க் நிஃப்டியோட லோயர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து இப்போ இருக்கிற ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோனில் தான் நிற்குது ப்ரைஸ். அதாவது இந்த 41,400 500 இந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் தான் ப்ரைஸ். இப்போ இந்த டிமாண்ட் வந்து ப்ரைஸ் வந்து இங்கேருந்து சஸ்டெயின் ஆகிருக்கு. எங்கே இருந்துன்னா இந்த 400லேருந்து இந்த 600 இந்த லெவல் வர சஸ்டெயின் ஒரே ப்ளஸ் வந்து மார்க்கெட் சைட்வே ரேஞ்சு தான் இருந்தது, கம்ப்ளீட் சைட்வே ரேஞ்சு, ட்ரெண்டே கிடையாது. ஓகே, இந்த லெவலில் எந்த ட்ரெண்டுமே கிடையாது. இந்த சார்ட்டை வந்து நம்ம முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிதோம். என்னோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 40,400லேருந்து 600க்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே நம்மளோட டெலிகிராம் சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த லெவலுக்கு கீழே, அதாவது 400க்கு கீழே ஸ்ட்ராங்காக 1 ஹவர் இந்த 400க்கு கீழே 3 மினிட்ஸில் க்ளோசிங் வச்சுன்னா ப்ரைஸ் வந்து 41,200 வரும். இந்த 41,200 வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து 40,900 இந்த லெவல் வர போகுங்க. இந்த லெவலில் பொறுத்து ப்ரைஸ் இங்கேருந்து அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலேருந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு ரிவர்சல் நடக்கும். ஓகே, 41,000லேருந்து 41,000 40,900 ப்ரைஸ் வந்து புல் பேக் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து நம்ம வந்து இந்த லெவலில் பார்க்கும்போது 41,800 42,200 பார்க்கும். இந்த லெவல் நமக்கு வந்து சப்ளை லெவலுங்க, அதாவது இந்த ஜோன் ப்ரைஸ் 41,800, அதாவது இந்த ஜோன் இந்த 41,800 இந்த லெவல் பார்க்கும்போது சப்ளை ஜோனாக இருக்குது. ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் பட்டு இங்கிருந்த மார்க்கெட் வந்து டவுன் ஆகலாம். இதுக்கு வந்து சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டியோடது. இந்த லெவலுக்கு மேலே 41,800க்கு மேலே ஸ்ட்ராங்காக மேலே க்ளோசிங் வச்சுதுன்னா 3 மினிட்ஸில் இந்த லெவலுக்கு மேலே ப்ரைஸ் இங்கிருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, இது பேங்க் நிஃப்டியோடது லோயர் டைம் ஃப்ரேம். நெக்ஸ்ட் வந்து நிஃப்டியோடது 1 ஹவர் சார்ட் பார்ப்போம். நிஃப்டியோடது 1 ஹவர் சார்ட் பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கேண்டில் தான் இருக்குது, எந்த மொமெண்ட்டுமே கிடையாது. அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் ரேஞ்ச் தான் இருக்குது. நிஃப்டியும் கன்சாலிடேஷன் ரேஞ்ச் தான், அதாவது இந்த சப்ளை ஜோனுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகலை. 41,900 அப்படிங்கிறது நிஃப்டிக்கு ஸ்ட்ராங் சப்ளை ஜோன். இந்த 41,900 ஸ்ட்ராங் இந்த லெவலுக்கு மேலே 1 ஹவரில் மேலே க்ளோசிங் வச்சுதுன்னா ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எது வரை போகும்னு பார்த்தீங்கன்னா 18,900 வரை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லெவல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது வந்து அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டி. கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு எந்த லெவல் போகலாம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா 1730 வந்து 1 ஹவரில் க்ளோசிங் வச்சா ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் டெஸ்ட் எடுத்துகிட்டு எது வரை பார்த்தீங்கன்னா 17,500 வரை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டவுன் ட்ரெண்டுக்கு நிஃப்டியோடது. ஓகே, நெக்ஸ்ட் நிஃப்டியோடது லோயர் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். நிஃப்டியோடது லோயர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது நமக்கு ப்ரைஸ் வந்து டிமாண்ட் ஜோன் சப்ளை இந்த 2 ஜோனுக்குமே தாங்க ப்ரைஸ் ட்ராவல் ஆகிருக்கு. கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும், இது டிமாண்ட் ஜோன், அதாவது 17,740 டிமாண்ட் ஜோன் ப்ரைஸ் இந்த லெவல். அதுக்கப்புறம் சப்ளை ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 17,850 இந்த லெவல் வரையும் தான் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆயிருக்கு இன்றைக்கி. இன்னோட ரேஞ்ச் இது தான். ஓகே, இப்போது நாளைக்கு வந்து மார்க்கெட் பார்க்கும்போது மார்க்கெட் கேப் அப் கேப் டவுன் வச்சுன்னா எப்படி ட்ரேட் பண்ணலாம் வாங்க பார்ப்போம். இப்போது கேப் அப் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து இந்த 850க்கு மேலே க்ளோசிங் வச்சா ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் டெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் இது வரை போகும்னா 17,900 930 வரை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஓகே, ஏன்னா இது வந்து இந்த 900 900லேருந்து 930 வரை ஸ்ட்ராங் சப்ளை ஜோனாக இருக்குது, சப்ளை ஜோன் இது. ஓகே, இந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா இன்னும் ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டாக போகுங்க மார்க்கெட்டு. ஓகே, இது வந்து அப் சைடுக்கு. டவுன் சைடுக்கு பார்க்கும்போது நம்ம இந்த 10750 ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோனாக இருக்குது, இந்த லெவல் ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன். இந்த லெவல் கீழே மார்க் க்ளோஸ் வச்சுன்னா மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எது வரை பார்த்தீங்கன்னா 17600 இந்த லெவல் வரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க நிஃப்டிக்கு. ஓகே, இந்த லெவல் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பை டன் செல் டன் பண்ணலாம். மேக்ஸிமம் நாளைக்கு வந்து பார்த்தா ரொம்ப ஹை வாலட்டிலிட்டியாக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஃபினிப்டியோடது எக்ஸ்பைரி நாளைக்கு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஹை மொமெண்டம் இருக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, கம்பல்சரி நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள், வித்தவுட் ஸ்டாப் லாஸ் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ட்ரேடிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் இது மூணுமே வந்து கம்பல்சரியாக நம்ம வந்து ஒவ்வொரு ட்ரேட்லையுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது நம்மளோட கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈச் ட்ரேடுக்குமே நம்ம வந்து இந்த ரிஸ்க் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஒரு ட்ரேடுக்கு வந்து பார்த்தா 1 to 2% நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 2 ட்ரேடுக்கு மேலே நம்ம வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் 2 ட்ரேட்ஸ், அதுக்கு மேலே ட்ரேட் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மணி மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஜிக் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து எந்தளவுக்கு உங்களோட கேபிட்டலோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களோட லாட் சைஸ் வச்சுக்கணும். அதுக்கு மேலே வந்து லாட் சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கேபிட்டல் வந்து அடி வாங்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ நாளைக்கு வந்து ஹை வாலடைல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ லைவாக ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து டெலிகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷன் ஜூம் லிங்க் நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம். டெய்லி லைவில் வாங்க, உங்களோட லைவ் மார்க்கெட்டை அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் லைவில் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணுறோம், என்ன கொஸ்டின் கேட்டாலும். ஓகே, மறுபடியும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஆல், பை, ஹாவ் அ நைஸ் டே.